நடிகர் முத்துக்காளை அவர்களோட வீட்டில் ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. தன்னோட வாழ்க்கையில் 18 வயசுல கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கி அப்படியே சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டராக பணியாற்ற தொடங்கினவர் தான் நடிகர் முத்துக்காளை. அது மட்டும் இல்லாமல் இவரோட படிக்கிற காலத்தில் அவரோட படிப்பு தொடர முடியாமல் போன காரணத்தினால அதுக்கப்புறம் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடிச்சு வந்தார். இவர் நடிக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டு வந்துச்சு. இவர் நடித்தாலே கண்டிப்பாக அந்த இடத்துல காமெடி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அந்த நம்பிக்கையும் கொடுத்து சினிமாவில் அவருக்குன்னு ஒரு இடத்தையும் பிடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே இவர் தான் எல்லாத்தோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கிட்ட சொல்லாங்க. ஏன்னா மோஸ்ட்லி படிப்புக்கு வயசே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நிரூபிச்ச ஒரு மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் படிக்கிற காலத்துல இவரோட படிப்பை தொடர முடியாம போனாலும் கூட இப்போ சமீபத்துல சில வருடங்களாவே கல்வியில கவனம் செலுத்திட்டு வராரு. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துல பட்டப்படிப்பும் படிக்க ஆரம்பிச்சாரு. அதனாலேயே நிறைய பேர் சின்ன வயசுல அவரால் படிக்க முடியாம போனா கூட இப்போ படிப்பு மேல இருக்க ஆர்வம் காரணமா இப்போ படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவரோட இந்த செயலை பாராட்டிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம சில தினங்களுக்கு முன்னாடி தான் அவரோட மனைவியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்களுக்கு நடிகர் முத்துக்காளை உருக்கமான வேண்டுகோளும் விடுத்தாரு. உடனே அவருக்கு அரசு தரப்புல இருந்து அதிகாரிகள் சந்திச்சு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா முத்துக்காளை அவர்களோட மனைவி மாலத்தியோட தலையில் ஏற்பட்ட ரத்த கசிவு காரணமா அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆபரேஷனும் நல்லபடியா முடிஞ்சது. ஆனா ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடந்த 17 நாட்களாவே நுரையீரல் தொற்று காரணமா அவங்களோட உடல்நிலை ரொம்பவே மோசமாயிட்டு வந்துருந்துச்சு. முத்துக்காளை அவர்களும் அவங்களை காப்பாற்றணும் அப்படின்றக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு வந்தாரு. ஆனா இப்போ ரீசெண்டா சிகிச்சை பலனின்றி முத்துக்காளை அவர்களோட மனைவி மாலத்தி உயிரிழந்திருக்காங்க. இவங்களோட இறப்பு திரைப்பிரபலங்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ட்ரை பண்ணியும் எப்படியாச்சும் மனைவியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் இவ்வளோ போராட்டங்கள் நடத்தியும் கூட மனைவியை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவருக்கு ஆறுதலும் தெரிவிச்சிட்டு வராங்க.